ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூனில் நடக்க போது ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் குறிப்பிட்டு தமிழில் நீங்கள் கைடு வச்சுருந்தாலும் எதை படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தமிழ் டீச்சரோட கைடன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக முடியும். அதன் அடிப்படையில் உங்களுக்கு எத்தனை நம்பர் கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் டைப் பண்ண ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னம்னா என்னுடைய ஜிபே நம்பர் 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு 150 ஜிபே பண்ணிங்க அப்படின்னம்னா இது கொஸ்டின் வித் ஆன்சரோட, அதாவது ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி இந்த 6 சப்ஜெக்ட்டுக்குமே கொஸ்டின் வித் ஆன்சரோட ப்ரைவேட் பண்ணுறேன். தமிழோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150. மற்ற சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தமிழில் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையுமே தரவு பண்ணணும். அந்த ஒன் வேர்டுலையும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தலாம். ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை நான் ப்ரைவேட்டாக தான் எழுதுகிறேன் +2, அதனால் நான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு உங்களுடைய 8 யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணிடுங்க. புக் பேக் ஒன் வேர்டு அப்படிங்கிறது அந்த பாடத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு இயல் முடிஞ்சனையும் 5 ஒன் வேர்டு கொடுத்துருப்பாங்க. அது போக பலவுள் தெரிக அப்படிங்கிறது இல்லாமல் இலக்கண தேர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஒன் வேர்டு, மொத்தம் ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 ஒன் வேர்டு இருக்கும். அது எல்லாத்தையும் தரவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் 12 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா புக் பேக்லேருந்து 14 ஒன் வேர்டு இருக்குது அப்படின்னம்னாலும் நமக்கு பாடத்தில் 14 ஒன் வேர்டு கேட்குறாங்க அப்படின்னாலும் நம்ம 12 தான் புக் பேக் கேட்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 ஒன் வேர்டும் நமக்கு புக்கின்லாம் கேட்க போகிறதில்ல. பின்னால் கொடுக்கக்கூடிய இந்த மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் 7 2 மார்க் அட்டன் பண்ணுறது கொடுத்துருக்கேன் இல்லையா, இதிலிருந்து 2 ஒன் வேர்டு கேட்பாங்க, 14. அடுத்ததாக நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் அட்டன் பண்ண வேண்டிய இந்த 7 2 மார்க் கொஸ்டின். இந்த 7 2 மார்க் கொஸ்டின்லையும் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின் எது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக, இது ஒன்றும் கன்ஃபார்ம் கொஸ்டின். இதில் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் ரங்கன் வெங்கல பாத்திரங்களை வைத்திருந்தான். ரங்கன் அப்படிங்கிறதுக்கு முன்னால் சேர்க்க போகிறோம், வெங்கல அப்படிங்கிறதுல வெண்கலம் அப்படின்னு மாற்ற போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு 2 மார்க். இந்த 5ல் 1 கம்பல்சரி கொஸ்டின். அடுத்ததாக 2வது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலகை தாமரை. இதில் எது கேள்வி அப்படின்னம்னா இதுதான் கேள்வி. பலகை தாமரை, கோவில், வெங்காயம், தலைமை. இந்த வருஷம் பொதுத் தேர்வில் கோவில் அப்படிங்கிறதும் தாமரைன்றதும் கேட்டிருந்தாங்க. இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 5ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ பலகைன்னு கொடுக்குறாங்கன்னா அதை 2 தொடர் எழுதணும். வீட்டின் ஜன்னலை பலகையால் அடைத்தேன், பலகை அப்படிங்கிறது சேர்த்து வச்சு. அடுத்து பல கை, அது 2ஐயும் பிரித்து பல கைகள் இணைந்தால் வெற்றியை தமதாக்கலாம். இது மாதிரி 2 தொடர் எழுதினீங்கன்னா ஒரு 2 மார்க். இது செகண்ட் 2 மார்க் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். 3வது கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்பொழுது எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. அதை இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். இது இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் எந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நிலத்தை கிளறணும்டா அப்போ தான் வயிறு நிறையும், நிலத்தை உழுதால்தான் வயிறு நிறையும். இந்த 2 மார்க் கொஸ்டின் இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்டது. இது இந்த 5ம் படிச்சிருந்தீங்கன்னா 3வது 2 மார்க் அட்டன் பண்ணலாம். 7 2 மார்க்குக்கு 3 இதுதான் வரும் அப்படிங்கிறது கம்பல்சரி நான் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடரில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான்னு கொடுத்துருக்காங்க. சோறு சாப்பிட மாட்டோம், சோறு உண்டு, பால் குடிக்க மாட்டோம், பால் பருகினான் அப்படின்னு மாற்ற போகிறோம். இந்த 5ல் 1 பப்ளிக் எக்ஸாமில் உறுதியாக கேட்கக்கூடியது. அப்போ 4 2 மார்க் உங்களால். மீதம் எடுக்கக்கூடிய 3 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருக்கணும். இது கொஸ்டின் வித் ஆன்சராகவே உங்களுக்கு ப்ரைவேட் பண்ணிடுவேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா கீழே உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் செயலில் கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு எது படிக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் இருக்கும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் கொடுத்துருக்க மாட்டேன். குறிப்பிட்டு இந்த 12 2 மார்க் படித்தா உங்களால் 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, புரியுங்களா? 3 2 மார்க் 15லேருந்து 18 வரைக்கும். கவிஞர் சிற்பி எவற்றை வீழ்ந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார்? வசனம் கவிதை வேறுபாடு. இது இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர்தலமோங்கு கந்தவேலை, தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் எழுந்தருளி இருக்கும் கந்தவேலை. இவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது கழிவிழா ஒளிவிழா. அடுத்தது சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருமுக எழினி பொறுமுக எழினி. நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடைத்திருக்கிறார்? கல் உண்பவரை நஞ்சுண்பவர் என. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா வறுமையும் சிறுமையும் தருவது எது? யாழின் வகைகள் யாவை? இது புக் பேக் கிடையாது, புக்குக்குள்ளேருந்து கேட்கக்கூடிய கேள்வி. அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவன. இறைமகனாரின் நின்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உரைநடையில் நீங்கள் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு படிச்சிருக்க வேண்டிய 10 2 மார்க் கொஸ்டின்.
நடையழகியல் பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடும் கருத்து. அக்காலத்து கல்வி முறையில் மனநப் பரீட்சைக்கு உதவிய நூல்கள் யாவை? புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? கீழ்த்திசை சுவடி நூலகம். இதில் 2 இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. புக்கில் தன்மனை கேட்டிருந்தாங்க, அடுத்தது கீழ்த்திசை சுவடி நூலகம் கேட்டிருந்தாங்க. ஆளுக்கொரு மரம் பின்னணி இசை படத்தின் காது. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் 100% நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க்கில் 1 உறுதியாக வரும். இந்த பருவத்தை பதிர்சை இது நமக்கு 4 மார்க் கொஸ்டினில் இந்த வருஷம் கேட்டிருந்தாங்க. அடுத்து எத்திசலையும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு? எழுத்தாணிகளின் வகைகள், ஒளிப்பின்னல். இது 2 நமக்கு புக் பேக் இல்லாமல் புக்கின்லேருந்து கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு செயலில் தனியாக, உரைநடையில் தனியாக, மொத்தமே 6 கொஸ்டின். இதுலேயும் இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கிறது நீங்கள் பிடிஎஃப் வாங்கினதுக்கப்புறம் கேட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி இதுலேயும் கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வருபவர் எவராயினும் ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜடாயுவை தந்தையாக ஏற்று ராமநாட்டிய கடமை. இது இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அட்டன் பண்ண வேண்டிய 2 நம்மளுடைய இந்த இம்பார்ட்டன்ட்டில் தான் கேட்டிருந்தாங்க. அடுத்தது எங்கிருந்தோ வருகிறது. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் 100% இது இந்த 6ஆம் நம்பர் கேள்விக்கும் 7ஆம் நம்பர் கேள்விக்கும் ஒரே ஆன்சர் தான் எழுத போகிறீங்க. புரியுங்களா? ஒரே ஆன்சர் தான் எழுத போகிறீங்க. இதை மட்டும் எழுதுனா இந்த 7வது கேள்விக்கு ஆன்சர். இந்த இடம் பொருள் 2 சேர்த்து எழுதுனீங்கன்னா 6வது கேள்விக்கு ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா யானை புக்க புலம் போல உலகம் கெடுமே தானும் கெட. இது இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டது. புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் உரைநடையில் சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தங்க. இயல் 1 பேரிடர் மேலாண்மை ஆணையம். இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டது. அடுத்தது பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம். இந்த வருஷ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் 100% நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னம்னா வேளாண்மை குறித்து நீங்கள் பரிந்துரைப்பனவற்றை 4 மார்க் கொஸ்டினில் இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்டது. அடுத்து மழை வெள்ள பாதுகாப்பில் இருந்து நடவடிக்கைகள். இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டது. அடுத்து இதுவும் கேட்டிருந்தாங்க. மணலில் எழுதியது முதல் தற்காலிகம் வரை ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஆனுவலில் கேட்டிருந்தாங்க. அடுத்து சென்னையின் பண்பாட்டு அடையாளம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 39லேருந்து 42 வரைக்கும் 4 மார்க் அட்டன் பண்ணணும். 3 × 4 12 மார்க். ஆனால் உங்களுக்கு எத்தனை கேட்பாங்க அப்படின்னம்னா 5 கேள்வி கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 39லேருந்து 42 வரைக்கும் 5 கேட்டு அதில் எதர் சாய்ஸில் 3 தான் எழுத போகிறீங்க. எதாவது நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். அணி இலக்கணம் 1 அட்டன் பண்ணிடுங்க கொஸ்டின் நம்பர் 39க்கு. தமிழாக்கம் அட்டன் பண்ணிடுங்க கொஸ்டின் நம்பர் 43க்கு. நயம்பாராட்டல் அட்டன் பண்ணிடுங்க கொஸ்டின் நம்பர் 40க்கு. இந்த 3ஐயும் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா 3 4 மார்க் கொஸ்டின் ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா பரீட்சையில் நீங்கள் 3 தான் எழுதணும். அந்த அணி இலக்கணம் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 படிச்சிருக்கணும். பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக, ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக, உவமை அணியை சான்றுடன் விளக்குக. 3 2ன்னு சொன்னேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 3 படிச்சிருக்கணும். ஏன்னா எதர் சாய்ஸ் 2 கொடுத்து 1 தான் எழுத சொல்லுவாங்க 39க்கு. ஆனால் இந்த 3 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததான் 40ஆம் நம்பர் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு 43க்கு தமிழாக்கம் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். எது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது. 43 அட்டன் பண்ணுறதுக்கான உங்களுக்கான தமிழாக்கம். லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எ நியூ லாங்குவேஜ் இஸ் எ நியூ லைஃப். புதிய மொழி புதிய வாழ்க்கை. இந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இது 4மே. புரியுங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 43ஆம் நம்பர் கொஸ்டின் இது மட்டும் கிடையாது. கீழே ஒரு 3 கொடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து படிக்கும் பட்சத்தில் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் செயல் நெடுவினா, திருக்குறள் நெடுவினா கண்டிப்பாக 3ஐயுமே படிச்சிருங்க. செய்நன்றி எறிதல், சினத்தை காத்தல், வாழ்வை மேம்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி வெறித்துரைக்க, அறிவுடை வேந்தனின் நெறிகுடித்து, வள்ளுவம் வழி நின்று நிறுவுக. இது இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. மேலே இருக்கிற 2ஐயும் தரவு பண்ணிக்கங்க நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்தது திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம் என்பதனை நிறுவுக. 4வது கேள்வி. இது 4 படிச்சிருந்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 44 உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். 45 அட்டன் பண்ணுறதுக்கு இயல் 1 கவிதை நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள். இயல் 1ல் இருக்கக்கூடியது. 2வது பார்த்தீங்கன்னா குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. இந்த வருஷம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் 100% நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இருந்த கற்றல் கற்பித்த முறைகளை தொகுத்து. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சப்ளிமெண்ட்ரிக்கு நீங்கள் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. ஒரு வேளை கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 6 மார்க் வாங்கிடலாம். அடுத்து இந்த 4வது கேள்வி உறுதியாக படிச்சுக்கோங்க. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அடுத்தது துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் 3. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் வெளிப்படுத்தும் மொழிப்பற்று, சமூகப்பற்று. உரிமை தாகம் கதையில் சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால். ஒன்றிணைந்ததை பற்றி நம்மளுடைய பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் அது 1. 3வது பார்த்தீங்கன்னா மகாநடிகரை கண்ட பாலச்சந்தரின் மன ஓட்டத்தை துணை எழுதுக.
4வதாக பார்த்தீங்க அப்படின்னம்னா சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு. இந்த வருஷம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் நீங்கள் 100% எதிர்பார்க்கலாம். மனப்பாட பாடல் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் எக்ஸாம் டயத்தில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இல்லை எனக்கு பிடிஎஃப் பே பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எது படிக்கணும் அப்படிங்கிறது நான் இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக மனப்பாட பாடலும் நீங்கள் 4 மார்க் 4+2 6 மார்க் இருக்குது இல்லைங்களா, திருக்குறளையும் சேர்த்து அதை அட்டன் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னா 807202 என்னுடைய ஜிபே நம்பர். ஜிபே பண்ண வேண்டிய அமௌண்ட் தமிழுக்கு 150. அதுபோக மற்ற சப்ஜெக்ட் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இதுக்கு பே பண்ணிட்டு இதை வாங்கிக்கோங்க. அடுத்து எக்ஸாம் டயத்துலையோ இல்லை இப்போயே மொத்தமாக வாங்கிக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட ப்ரொவைட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.